ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பூமியில பிறக்கும் போதே ஏதோ ஒரு கருமாவை செமந்துதான் நம்ம பிறந்து இந்த பூமியில நடமாடுறோம். அப்போ அந்த கருமா என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சரியாக கழிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக தேடி வரும். அப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வரணும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் கருமா இடம் கொடுக்கணும். உங்கள் கருமா இடம் கொடுக்கணும்னா 5ஆம் இடம் வேலை செய்ய வேண்டும். 5ஆம் இடம் தான் புண்ணியம் சம்பந்தப்பட்ட ஸ்தானம். பூர்வ புண்ணிய அமைப்புன்னு சொல்றோம்ல. போன ஜென்மத்துல வாங்கின கடனை இந்த ஜென்மத்துல நம்ம அடைக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். அந்த கடன் உங்களுக்கு குலதெய்வ கடனாக வந்தால் நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத அன்பர்களாக இருப்பீர்கள். அப்ப அதிர்ஷ்டம் தேடி வரணும் அப்படின்னாச்சுன்னா குலதெய்வ கர்மா என்று சொல்லக்கூடிய கடனை நீங்கள் நிவர்த்தி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள், பொருளாதாரங்கள், முன்னேற்றங்கள், பட்டம், பதவிகள், பெரிய பெரிய லஜரியான ஒரு வாழ்க்கை எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க உழைப்பு கம்மியா இருந்தாலும் போதும், அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிறைவாகவே வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்க்கை பெற்றிருந்தால், பார்வை பெற்றிருந்தால், 5ஆம் அதிபதி நட்சத்திர சாரங்கள்ல 10ஆம் அதிபதி இருந்தாலும் சரி, 10ஆம் அதிபதி நட்சத்திர சாரங்கள்ல 5ஆம் அதிபதி இருந்தாலும் சரி, இந்த ஜாதகர் வாழ்க்கையில பிறக்கும் போது குலதெய்வ கர்ம கடனை செமந்துதான் பிறந்திருக்கிறார் அப்படிங்கறதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அப்ப இந்த ஜாதகர் வாழ்நாள்ல குலதெய்வ கடனை மட்டுமே நீங்கள் நிவர்த்தி செய்தால் போதும், அது கர்ம கடனை நிவர்த்தி செய்தால் போதும், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், பொருளாதாரம், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள், நல்ல குழந்தைகள், குழந்தைகளுக்கு கல்விகள், குழந்தைகள் எச்சரியான வாழ்க்கை, குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய திருமணம், திருமணத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியங்கள், வண்டி வாகனங்கள், சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள், வாழையடி வாழையாக உங்க குடும்பம் அப்படியே தலை தூங்கி வரணும் அப்படின்னாச்சுன்னா அந்த குலதெய்வ அனுக்கிரகம் கண்டிப்பாக தேவை. அப்போ ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தால் இந்த ஜாதகர் வாழ்க்கையில குலதெய்வ கர்ம கடனை நிவர்த்தி செய்ய செய்ய செய்யத்தான் இந்த ஜாதகர் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். நல்லா கணக்கு பண்ணி பாருங்க. கடக ராசி, கடக லக்கன்ற ஒரு ஜாதகர் பிறகு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் பாத்தீங்கன்னா விருச்சக ராசி. அந்த விருச்சக ராசிக்கு அதிபதியே பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியா வந்துடுறார். அப்போ கடகம் ராசி, கடக லக்கணத்துல நீங்க பிறந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் குலதெய்வ கர்ம கடனை நீங்கள் செமந்து பிறந்து வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். கடகம் சம்பந்தப்பட்டுட்டா இதான் உங்களுக்கு கணக்கு. அதே சமயத்துல மகர ராசி, மகர லக்கணத்துல ஒரு ஜாதகர் பிறகு அப்படின்னா நல்லா கணக்கு பண்ணி பாருங்க. 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் யாருன்னு பாருங்க, சுக்கிர பகவான். அப்போ கடகத்துல பிறந்த அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா பெரும் கடன்ல தத்தளிக்கிறதுக்கு உண்டான சூழல் உருவாகும் பொழுது குலதெய்வ கடனை நீங்கள் நிவர்த்தி செய்யும் போதுதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதே சமயத்துல மகர ராசியில பிறந்த அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உள்பட, பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் உள்பட, திருமண வாழ்க்கை உள்பட, இதுதான் இதுல முக்கியமான விஷயம். ஏன்னா 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் அப்படின்னாலே முதன்மையாக சொல்லக்கூடியது சுகபோகமான ஒரு வாழ்க்கை, தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கணவன் மனைவி ஒற்றுமை, இது போன்ற விஷயங்கள் உங்க வாழ்க்கையில போராட்டமாவே இருக்கும். போராட்டமா இருக்குது அப்படின்னா, அது தோஷமா இருக்குதுன்னா அந்த கர்மாவை குலதெய்வத்தின் மூலமாகத்தான் நீங்க கழிக்க முடியும். கடகராசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கிறார். செவ்வாய்னா என்ன? காலதேவனுக்கு 8ஆம் அதிபதி. அப்போ பெரும் கடன் என்று சொல்லக்கூடிய விஷயங்களும், பெரிய பொருளாதார அதிர்ஷ்டத்தையும், சரிங்களா, தொழில் மூலமா வரக்கூடிய பெரிய கடனையும், நீங்க பெரிய அதிர்ஷ்டத்தையும் அடையணும் அப்படின்னாச்சுன்னா குலதெய்வத்தை நீங்கள் குலதெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய கர்ம கடனை நீங்கள் சரியாக நிவர்த்தி பண்ணும்போது உங்க வாழ்க்கை அந்த நிமிஷத்துல வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ 12 ராசிலே பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒரே கிரகமாக வரக்கூடிய 2 ராசிகள். ஒண்ணு பாத்தீங்கன்னா கடகராசி, கடக லக்கணம், மகர ராசி, மகர லக்கணம். இவங்க வாழ்க்கையில குலதெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய கர்ம கடனை நீங்கள் வருஷம் நீங்க அந்த கர்ம கடனை கழிக்கத்தான் உங்க வாழ்க்கை வெற்றியை நோக்கி மட்டுமே நகரும். கடகம் சம்பந்தப்பட்டிருக்குது, லக்கணம் வேற மகரம் சம்பந்தப்பட்டிருக்கு, ராசி வேற கணக்கே இல்லை. கடக ராசி, கடக லக்கணம், மகர ராசி, மகர லக்கணம் உங்களுக்கு சம்பந்தம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதை தவிர பாத்தீங்கன்னா மற்ற ராசி லக்கணத்துல பிறந்த ஆண்களுக்கு உங்களுடைய 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் ஒன்னா சேர்ந்திருந்தால், பார்வை சேர்ந்திருந்தால், பார்வை எப்படியாவது எடுத்துக்கங்க, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் குலதெய்வ கடன் இருக்குது. அதாவது கர்ம கடன்.
குலதெய்வ கடன் அப்படிங்கிறது வந்து காசு கோயில உண்டியல்ல போடுறதா அப்படிங்கிற கணக்கு இல்ல. இது கர்ம கடன். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை, உங்கள் பூர்வீகம், உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய தாத்தா வழியில் உள்ள சொத்து சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வம்சம் விருத்தியாகிறதுக்கு உண்டான சூழல்கள், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துகள், உங்களுடைய ஆள் மனசுல உதிக்கக்கூடிய ஆசைகள், நீங்கள் என்ன என்ன பட்டம் பதவியை நோக்கி நீங்க நகரன்னு ஆசைப்படுறீங்களோ அது சார்ந்த விஷயத்தை கொடுக்கறதுக்கு உண்டான இடம் வந்து 5ஆம் இடம். அதிர்ஷ்டம், அது அதிர்ஷ்டமாகவே தேடி வரக்கூடிய இடம். நீங்கள் அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் கையெடுத்து இறைவனை நினைத்தாலே அந்த இடம் உங்களை தேடி வரதுக்கு உண்டான இடம் தான் 5ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது நீங்க போய் தேடி போய் அந்த பாக்கியத்தை அடையிறதுக்கு உண்டான இடம். சரிங்களா? அப்ப 5ஆம் இடமும் 10ஆம் இடமும் சம்பந்தப்பட்டிருக்கும் போது 10ஆம் இடங்கிறது தொழில், ஜீவனம். இந்த ஜாதகர் இந்த பூமியில பிறந்தாச்சு, இவர் என்ன கர்மா, இந்த கர்மாப்படை இவர் என்ன தொழில் செய்து ஜீவனம் பண்ணணும், என்ன சாப்பாடு சாப்பிடணும், நீங்க எந்த மாதிரி ஒரு பட்டம் பதவியில இருக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்றதுக்குண்டான இடமே 10ஆம் இடம். இந்த 5க்கும் 10க்கும் உடைய கிரகம் வந்து ஒரே கிரகமாக வரும் பொழுது குலதெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய கர்ம கடனை நீங்கள் சரியாக நிவர்த்தி பண்ணும் போதுதான் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு நிவர்த்தி வரும். சரி, கர்மானா என்ன, குலதெய்வம்னா என்ன? குலதெய்வம் அப்படிங்கிறது தாத்தா கை காட்டினது, தாத்தாவுக்கு தாத்தா, பாட்டன் பாட்டி, இவங்கெல்லாம் கை காட்டின தெய்வம் தான் குலதெய்வம். அந்த தெய்வமே 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியா வந்ததுனால, அந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறதுனால 10ஆம் இடம் என்ன, கர்மா. இறந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே முடி காணிக்க கொடுக்கிறோம்ல. இது போல உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு வருஷா வருஷம் போய் நீங்கள் வந்து மொட்டை போட்டு வழிபாடு செய்து, அதாவது மொட்டை போட்டு பட்டெடுத்து சாத்தி சக்கரை பொங்கல் வச்சு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கறதா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் விதிச்ச கர்மாவின் அமைப்பு. இதை சரியா நீங்க கையில பிடிச்சீங்கன்னா வாழ்க்கையில எங்கேயோ போயிடலாம், எல்லை இல்லாத உயரத்துக்கு போகலாம். இதை நீங்க கையை விட்டு நீங்க வந்து அப்புறம் பார்க்கலாமாப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க வெளியே வரும்பொழுது அங்கே இந்த பிரபஞ்சம் உங்களை வந்து தொழில் சார்ந்த விஷயத்துல நஷ்டத்தை ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கிற அன்பர்களுக்கு வாழ்க்கையில நல்லா செக் பண்ணி பாருங்க. சொந்த தொழில் செய்து ஒரு காலகட்டத்தில் அது மூலமா பெரும் கடனை உருவாக்கி வாழ்க்கையில வந்து நிம்மதி இல்லாத சூழலை அந்த கிரகங்கள் கண்டிப்பாக உருவாக்கி வச்சிருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்ததுக்கு அப்புறமாவது வந்து நீ என்ன வந்து எட்டி பார்த்து உன்னுடைய கர்மாவை நீ கழிப்பியாடா, கழிச்சு விடுறா, உன் கடனை பூதா நான் உனக்கு அடைச்சி விடுறேன், தொழில வந்து பெரிய லெவல்ல கொண்டு போறேன் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றதுக்கு இந்த பிரபஞ்சம் நம்மள லேசா தட்டுது. பாத்தீங்களா? இந்த தட்டுற விஷயம் அதுக்காகத்தான். ஆனா நம்ம என்ன நினைப்போம், குலதெய்வம் கோயில் போனேன், பொங்கல் வச்சேன், சக்கரை பொங்கல் வச்சேன், எல்லாம் செஞ்சேன், சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனாலும் சாமி பலன் கொடுக்க மாட்டேங்க. எப்படி கொடுக்கும்? குலதெய்வங்கிறது 5ஆம் இடம். நீங்க போய் உங்க ஆள் மனசுல ஆசைப்பட்ட அனைத்து விஷயத்தையும் நீங்க செஞ்சிருங்க. சக்கரை பொங்கல் வைக்கிறீங்க, பச்சை பட்டு எடுக்கிறீங்க, பட்டு சாத்துறீங்க, நீங்க வந்து தேங்காய் பழம் சாத்துறோம், அபிஷேகம் பண்றோம், எல்லாம் செய்யறோம். ஓகே, 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு உண்டான பலனை யார் செய்வா? அப்போ கர்மம்னா என்ன? கர்மம்னா இறந்தவங்களுக்கு நம்ம முடி காணிக்க கொடுக்கிற மாதிரி குலதெய்வத்திற்கு சரியாக உங்க முடியை, தலையில் உள்ள முடியை நீங்க காணிக்கை கொடுக்க கொடுக்க கொடுக்கத்தான் உங்களுடைய கர்மா கழியும். அடியேன் உணர்ந்த விஷயம், என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம். அப்போ குலதெய்வ கர்ம கடனை நீங்கள் மொட்டை போட்டு தான் நீங்க சரி செய்ய முடியும். அப்ப மொட்டை போட்டுட்டு நீங்க உடனே வெளியே வர முடியாது. ஒரு மொட்டையை போட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உடனே அந்த தெய்வத்திற்கு மொட்டை போட்ட உடனே அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து அந்த தெய்வத்திற்கு சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் வருஷா வருஷம் போய் அந்த குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செஞ்சாலே போதும். வருஷம் ஒரு தடவை போனாலே போதும், வாழ்க்கையை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல நம்ம எப்போ பிறக்கிறோமோ அன்னைக்கே உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் ஒரு இஎம்ஐ கணக்கு கொடுத்துருது. வருஷத்துல ஒரு தடவை போய் நீ இந்த குலதெய்வத்திற்கு முடி காணிக்க கொடுக்கணும் அப்படிங்கறதான் உன்னுடைய இஎம்ஐ. ஒரு பேங்க்ல கடன் வாங்கினவனே மாசம் இஎம்ஐ கட்டுறோம்ல, அது மாதிரி இது நீங்க பிறப்பில் நீங்கள் வாங்கக்கூடிய இஎம்ஐ கடன் என்று சொல்லக்கூடிய கடன். வருஷா வருஷம் கரெக்டா நீங்க இஎம்ஐ கட்டுற மாதிரி முடி காணிக்க கொடுத்து சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்க கரெக்டா வரும்பொழுது அங்கே தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பல மடங்கு உயரமாகும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு வழிபாடு செஞ்சு நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு வந்துருவோம். ஆனா என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, நீங்க இஎம்ஐல கட்ட வேண்டியதுல 10,000 ரூபாய் கட்ட வேண்டியதுல 5,000 கட்ட என்ன சொல்லுவாங்க, வட்டியில கழிஞ்சு போச்சப்பா அசல் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதே கணக்கு தான் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கும். 5ஆம் இடத்திற்கு உண்டான அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா
குலதெய்வத்திற்கு நீ வழிபாடு செய்யறது எல்லாம் ஓகே, கர்ம கடனை கழிச்சிட்டே தான் நீங்க வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்யும் போது மட்டும்தான் தொழில வந்து நீங்க கொடி கட்டி பறக்க முடியும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, சரிங்களா, அந்த குலதெய்வம் உங்கள்கிட்ட இருந்து உங்க கர்ம கடனை வசூல் பண்ணாம உங்க தொழில முன்னேற்ற கொடுக்கவே கொடுக்காது. நம்ம பாட்டுக்கு போய் சாமி கும்பிட்டோம், குலதெய்வம் கோயிலுக்கு கும்பிட்டோம், குலதெய்வம் கொடுக்கும்னு சொல்லி நம்ம முதல்ல வாங்கி பூர்வீகத்தை வித்து, நல்லா கேட்டுக்குங்க. ஏன்னா 5ஆம் இடம் பூர்வீகம், 10ஆம் இடம் கர்மம். நம்ம என்ன பண்ணுவோம், பூர்வீகத்தில் இருக்க இடத்த வித்து தொழில போட்டு டாப்ல வந்துடலாம்னு பார்ப்போம். ஆனா என்ன ஆகும், நம்ம டாப் கலந்து போகும். காரணம் என்ன, டாப்ல இருக்கிற முடிய கூடரா உன் கடனை அடைச்சித்தானே அப்படிங்கிறதான் விதி. ஆனா நம்ம அதை யோசிக்க மாட்டோம். நம்ம சாமி கும்பிட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே வந்துருவோம். அந்த ஒரே மனநிலையில நீங்க என்ன பண்றீங்கன்னா, 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வலது கையை நீங்க வந்து இயக்கிட்டே இருக்கீங்க. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு உண்டான இடது கையையும் நீங்கள் இயக்கும் பொழுதுதான் அங்கே நீங்கள் வந்து வணங்குறதுக்கு உண்டான பலனை நீங்க அடைய முடியும். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அப்ப 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் யார் யாருக்கான தொடர்புல இருக்குதோ அந்த ஜாதகர் வாழ்க்கையில வந்து குலதெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய முடி காணிக்கையை கொடுத்துத்தான் நீங்கள் வந்து அபிஷேகம் செய்யறது, பட்டு சாத்தி வழிபாடு செய்யறது, அந்த கோவில தீபம் ஏற்றுறது, என்ன உங்க மனசுக்கு தோணுதோ அதை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் உங்களுக்கு தொழில வந்து கடன் உருவாகாது, பூர்வீக சொத்து விரயமாகாது, குழந்தைகளுக்கு நல்ல பட்டம் பதவிகள் கிடைக்கும், குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், நல்ல குழந்தைகள் கிடைக்கும். சில பேர் பாக்குறீங்களா, குழந்தை பிறந்த உடனே குடும்பத்துல கர்மகாரியம் நடக்குதுங்களா? ஏன் நடக்குது? குலதெய்வத்திற்கு நீங்கள் சரியாக செய்யாம விட்டதுனால தான் உங்க குழந்தை வந்து வயிற்றுல கருவாக உருவாகி குழந்தை மண்ணை மிதிக்கும் போது 5ஆம் இடம் வேலை செய்யும், அங்க நேர் ஆப்போசிட்டா 10ஆம் இடமும் வேலை செய்யும். அப்போ குழந்தை பிறந்தவன பார்த்தீங்கன்னா குடும்பத்துல முக்கியமான ஒரு உறவு இறந்து போகும். அடடா, இந்த குழந்தை பிறந்தவன இந்த ஆள் இறந்து போனாங்க அப்படி நம்ம சொல்றோம்ல. ஏன், நீங்கள் சரியாக உங்க குலதெய்வத்திற்கு உங்களுடைய காலத்திலேயே அந்த கர்ம கடனை கழிக்காத காரணத்தினாலதான் நீங்க உடனே அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் பிறந்த உடனே நம்ம அந்த அமைப்பு உருவாகுது. இதெல்லாம் நிறைய அனுபவத்துல பார்த்த விஷயங்கள், ஆழ்ந்த யோசிச்ச வகையில் எனக்கு அன்னை முத்தாரம்மன் கொடுத்த விஷயம் இதுதான். 5, 10 சம்பந்தப்பட்டிருக்கு, 5ஆம் இடம் 10ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கு. உங்கள் குழந்தை திருமணம் ஆகி போச்சு, இல்ல நீங்களே திருமணம் ஆயிட்டீங்க, உங்களுக்கே குழந்தை சார்ந்த விஷயங்கள் உருவாகும் பொழுது, சரிங்களா, உருவாகும் பொழுது குடும்பத்துல ஒரு கர்ம காரியத்தை அரங்கிறதுக்கு உண்டான சூழலை அந்த கிரகங்கள் உருவாக்கும். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், உங்கள் குலதெய்வத்திற்கு நீங்க போய் ஒரு முடிக்காணிக்க கொடுத்து மொட்டை போட்டு அந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்து மற்ற விஷயத்தை நீங்க தொடரும் பொழுதுதான் அந்த குழந்தைகள் வந்து அதிர்ஷ்டமாகவே பிறக்கும். இதுதான் சத்தியம். பூர்வீக சொத்துல எவ்வளவு சொத்து இருந்தாலும் காக்கப்படும். இல்லைன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டாச்சுன்னா நீங்க பூர்வீகம் இருக்க முடியாது. செக் பண்ணி பாருங்க, தெரியும். ஒரு ஜாதகத்துல வந்து 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா நீங்க பூர்வீகத்துல இருக்கவே முடியாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் நஷ்டம் கொடுத்துட்டே இருக்கும். பூர்வீகத்தை வேண்டான்னு கர்மம் பண்ணி விட்டுட்டு, ஆனா போங்கப்பா இந்த ஊரை வேண்டாம் ஒன்ன வேண்டாம், நான் எங்க வேற ஏதாவது போய் எங்கேயாவது ஒரு பக்கம் பரதேசமா குலைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வெளியூர்ல வந்து இருக்கும் பொழுது அங்கே தொழில் செஞ்சு தொழில் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கும். அப்போ பூர்வீகத்திலையும் பிரச்சனை, வெளியே வந்தாலும் தொழில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம், 10ஆம் இடம் தொழில். இந்த இரண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தொழில் ஸ்தானத்துக்கு உங்களுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குலதெய்வ ஸ்தானம் வந்து 8ஆம் இடம் பெரும் கடனாக வேலை செய்யும். பெரும் கடன்னா என்ன, 8ஆம் இடம்னா என்ன, ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆயுள் உள்ள வரை, சரிங்களா, உங்க உடம்புல வந்து இந்த உடம்புல உங்களுடைய ஆயுள் என்ன இந்த பிரபஞ்சம் நிர்ணயம் பண்ணியிருக்கோ அது உள்ள வரை வருஷத்துல ஒரு தடவை முடிக்காணிக்க கொடுக்கும் பொழுது மட்டும்தான் இந்த 5ஆம் இடம் 10ஆம் இடம் உங்களுக்கு யோகமாவே வேலை செய்யும். 5, 10 யோகமா இருந்தா வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு கடனை நீங்கள் சரியாக அடைக்கும் போது வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பிறந்த உடனே கொடுத்த இந்த இஎம்ஐ கடனை நீங்கள் 70 வயசு வரை இருந்தா 70 வருஷத்துக்கும் கணக்கு வந்ததில்ல. உங்களுக்கு ஒரு டியூ போடுறோம், 5 வருஷம் போடுறோம், 5 12 60 மாசம், சரிங்களா, 60 மாசம் போடுறோம், 5 வருஷத்துல ஒரு வீட்டு லோன் முடிக்கிறோம். அப்போ உங்க பிறப்பின் அமைப்பு படி நீங்கள் வந்து என்னைக்கு குலதெய்வம் கோயில முடிக்காணிக்க கொடுப்பீங்களோ அந்த முடிக்காணிக்கை தொடர்ச்சியா நீங்க வருஷம் செஞ்சுட்டு உங்கள் ஆயுள் முடியும் வரை நீங்கள் இந்த கடனை நீங்க செய்யும் போது என்ன ஆகும்னா, உங்க கடனை கழிக்கும் போது உங்க குடும்பம் தாங்க இந்த உலகத்திலே நம்பர் 1 குடும்பமா இருக்கும். இதுதான் சத்தியம். நல்ல லஜரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பெரிய பெரிய லெவல்ல இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாருங்க, சரியா குலதெய்வம் கோயில் போவாங்க, அந்த கோயிலை வழிபாடு செய்யறது இயற்கையாகவே திடீர்னு வருஷம் மொட்டை போடாட்டியும் ஒரு 2-3 வருஷம் இருக்கு, அடிக்கடி அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அந்த கோயிலை மொட்டை போடக்கூடிய சூழல் உருவாகிறோம். ஆல்ரெடி அவங்க போட்டுட்டே இருப்பாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது.
ஆனா என்ன நினைப்பாங்க, குலதெய்வம் போனோம், சாமி கும்பிட்டோம், தெய்வம் நல்லா கொடுத்துச்சு அப்படிங்கிற மனநிலை தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அங்க இன்னொரு விஷயம், அந்த கர்ம கடனை கழிக்க தான் அவங்க வாழ்க்கை சேர்த்துட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு உணர மாட்டாங்க. அதான் அது உண்மை. சரி, அவங்க ஒரு சில பேர் அவங்க போடலாம், அவங்க குழந்தைகள் போட்டுட்டே இருப்பாங்க. இப்ப உதாரணமா சொல்லலாம், எனக்கு அந்த அமைப்பு இருக்கு அப்படின்னாச்சுன்னா, நான் போய் அந்த குலதெய்வம் கோயில மொட்டை போடாம விட்டுட்டேன் அப்படின்னா கூட, என் குழந்தைகள் போய் அந்த மொட்டை போடுற கடமை கரெக்டா செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா எனக்கும் தொழில் நல்லா இருக்கும், குழந்தைங்க நல்லா இருக்கும். இதுதான் உண்மை. அப்ப சரியாக யார் உதவி செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கை பெரிய லெவலை நோக்கி போகும். இது சத்தியம். அடுத்து, குலதெய்வமே என்னன்னு தெரியல. குலதெய்வமே 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சம்பந்தப்படும் போது 5ஆம் இடம் குலதெய்வம், 10ஆம் இடம் கர்மம். குலதெய்வமே கர்மாவின் அடிப்படையில் கண்டே பிடிக்க முடியலையாப்பா, நானும் தேடி பார்க்கிறேன். குலதெய்வம் பாத்தீங்கன்னா அங்கே ஏதோ பாதகம் சம்பந்தப்பட்ட 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட பாதகம் சம்பந்தப்படும் போது குலதெய்வம் இருக்கு, உங்களுக்கு அது புரோஜனம் போயிருது. மாரகாதிபதி சம்பந்தப்படும் போது குலதெய்வம் கோயிலுக்கு போனால் தொழிலே மாரகமாயிருது. தொழில் மாரகமாயிருது. இல்லைன்னா உங்களுக்கு அடிக்கடி கர்ம காரியத்தில் கலந்துக்கிறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கி கொடுத்துருது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? குலதெய்வத்தை வழிபாடு செய்யாம இருக்க முடியுமா? முடியாது, செஞ்சுதான் ஆகணும். அப்போ எப்படி செய்யணுங்கிறத முறையா செய்யும்போது ஜெயிச்சிடலாம். சரி, குலதெய்வமே தெரியலையப்பா, எனக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சம்பந்தம் இருக்குது, நான் என்ன பண்றது? அடுத்த கேள்வி வரும்ல. அதுக்கு உண்டான விடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசி லக்கணப்படி 5ஆம் அதிபதி என்ன ஸ்தானமா வருதுன்னு பாருங்க. அந்த ஸ்தானம் ஆண் ராசியா பெண் ராசியான்னு பாருங்க. அந்த தெய்வம் அந்த ஆண் ராசியா பெண் ராசியான்னு பாருங்க. அந்த ராசி அதிபதி என்ன கிரகமா வர்றாரோ அந்த கிரகம் பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச அமைப்புப்படி அந்த கிரகம் கிரகத்துக்கு உண்டான தெய்வம் என்ன? முருகப்பெருமானா, சிவபெருமானா, முத்தாரம்மனா, காளியம்மனா, பத்திரகாளியம்மனா, ஐயனாரா, சரிங்களா, அல்லது பெருமாளா, திருப்பதி வெங்கடாசலபதியா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அந்த கோவில்ல போய் நீங்கள் அடிக்கடி முடிக்காணிக்க கொடுக்க உங்க கர்மா தீரும். சத்தியம், அதுதான் உண்மை. குலதெய்வம் தெரியல, தெரியாத விஷயத்த நம்ம போய் தேடி பிடிச்சி அடிச்சு பிடிச்சி குட்டியாரம் போட்டு பார்க்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு இடம் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை அடைய முடியாது. 5ஆம் அதிபதி மாரகாதிபதியோடு சம்பந்தப்பட்டாரு, அங்கே 10ஆம் கர்மாதிபதி சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, அங்கே 8ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டிருக்கிறார். அப்படிங்கும் போது நீ குலதெய்வம் கோயில நீ தேடி பிடிக்க முடியாது. தேடி பிடிக்க முடிஞ்சிட்டு நீங்க அந்த பரிகாரம் அங்கே செய்யலாம். முடியல, தெரியல, என்ன பண்றது? அந்த ஸ்தானாதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகம் இந்த பிரபஞ்ச அமைப்புப்படி என்ன தெய்வமா வருதோ, செவ்வாய் விழா இருந்தால் முருகப்பெருமான் இப்படி எடுத்துக்கங்க. அந்த தெய்வத்திற்கு கரெக்டா போய் உங்கள் முடியை வருஷாவசம் கொடுக்கிறது மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அவரவர் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தெளிவா நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க, வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ ஆண்களா இருந்தால் குலதெய்வத்திற்கு முட்டை போட்டு வழிபாடு செய்வதும், பெண்களாக இருந்தால் முட்டை போட முடியாது, பூமொழி கொடுத்து வழிபாடு செய்யுங்க. அவ்வளவுதான். இந்த வழிபாடு முறையை கரெக்டா நீங்க கையில பிடிச்சீங்கன்னா இந்த அடிஷனலா நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் தேவையில்லை. நல்லா கேட்டுக்குங்க. குலதெய்வப்படி உங்க ஜாதகப்படி 5ஆம் இடம் 10ஆம் சம்பந்தப்பட்டாச்சு. நீங்கள் செய்யக்கூடிய கர்ம கடனை கரெக்டா கழிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இப்படி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது இடையில போய் அங்க போய் ஒரு பூசாரியை பார்த்து அங்க மந்திரிச்சேன், இங்க போய் ஒரு ஐயரை பார்த்தா இங்க மந்திரிச்சேன் அப்படிங்கிற எந்த வேலையும் வராது. ஏன்னா உங்கள் வாழ்க்கை ஒரே சீராக ஒரே நேர்கோட்டில் லாபம் என்ற ஒரு நோக்கத்தோடயே அந்த கிரகங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஏன்னா உங்க கர்மா கழிஞ்சு கொண்டே இருக்க என்ன ஆகுன்னா உங்க வாழ்க்கை இங்க மேல் நோக்கி மேல்படி நோக்கி ஏறிக்கிட்டே இருப்பீங்க. மேல வாழ்க்கையில மேல் நோக்கி போகும்போது நீங்க யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, உங்க பாட்டுக்கு நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் உங்கள் கர்மாவை நீங்கள் சரியா கழிக்கும் பட்சத்தில் தான் அது நடக்கும். அப்போ குலதெய்வத்துக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகர் குலதெய்வம் கோவிலில் போய் மொட்டை போட்டு வழிபாடு செய்து அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து, சரிங்களா, இதெல்லாம் செய்யும் போதுதான் உங்கள் பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்தாலும் தீரும். குழந்தைகள் சொல்லு கேட்காம தப்பு தவறாக ஏதாவது இருந்தாலும் கூட அங்கே பிரச்சனைகள் மாறும். குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும், குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார வளர்ச்சிகள், குடும்ப வம்சம் வாழையடி வாழையாக வளர்றதுக்கு இந்த குலதெய்வம் மட்டுமே சப்போர்ட் பண்ணும். இதை சரியா நீங்க கையில பிடிச்சி செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். மகர ராசி மகர லக்கணம் ஆல்ரெடி குலதெய்வ கடனை தான் பிறந்திருக்கிறீங்க. கடக ராசி கடக லக்கணம் உங்க 2 ராசி லக்கணத்துல பிறந்தாச்சுன்னா நீங்க குலதெய்வ கடனை மட்டுமே நீங்க அடைச்சாலே போதும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்துல தொழில நஷ்டங்கள் ஒரு நாளும் இருக்காது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல குலதெய்வங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா தொழில ஒரு நஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். தொழில் கர்மமாகும். எப்படி ஆகும்? சொந்த தொழிலுக்காக நம்ம கடன் வாங்கி உள்ள போடுவோம், அந்த தொழில் லாஸா போகும், மறுபடியும் வேற ஒரு பக்கம் இப்படி கர்ம கடனாக மாறிக்கொண்டே இருக்கும். இந்த கர்ம கடன் அப்படிங்கிறது பிரபஞ்சம் உங்க உழைப்பை ஒட்டுமொத்த உழைப்பையும் உங்க அதிர்ஷ்டத்தையும் வாங்கி அடுத்த பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
யாராவது ஒருத்தர் உங்க கூட இருக்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, நீங்க அனுபவிக்க முடியாது. அப்போ உங்களுடைய கர்மாப்படி நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் இதுதான். இந்த பரிகாரத்தை கரெக்டா யார் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்களோ வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து தொழில வந்து நஷ்டங்கள் இருக்காது. குடும்பம் குழந்தைகள்ல வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படாது. குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எல்லாமே பரிபூரணமா அந்த இறைவன் வந்து குலதெய்வமே வந்து உங்க வீட்டுல வந்து கதவை தட்டி தட்டி கொண்டு கொடுக்குமே தவிர நீங்க போய் எட்டி போய் எனக்கு தான் கேட்கறது அவசியமே கிடையாது. செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில ஒரு வருஷம் செஞ்சு பாருங்க, அடுத்த வருஷத்தை கணக்கு பண்ணி பாருங்க. அந்த ஒரு வருஷத்துல நீங்க என்னென்ன இழந்தீங்களோ அதை எல்லாமே நீங்க வந்து அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மனதைரியத்தையும் கொடுத்து அதுக்கு உண்டான சூழலையும் உருவாக்கி கொடுத்து உங்க வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றி வைக்கும். சத்தியமான உண்மை. எப்போ நீங்க குழந்தைங்க மேல மொட்டை போட்டு வாரீங்களோ, மொட்டை போட்டு வந்து 15-16 நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா உங்க தொழில் வளர்ச்சி ஆக ஆரம்பிச்சிடும். தொழில இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஆகிரும். குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஆயுள் கண்டங்கள், குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தேக ஆரோக்கியம் பிரச்சனைகள், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நிவர்த்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அனுபவத்துல அடியேன் ஒரு மாசத்துக்கு முன்னால என் அன்னை முத்தாரம்மன் கோவில்ல போய் என் அன்னையின் திருத்தலத்துல என் முடியை காணிக்க கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என் அன்னை உணர்த்திய ஒவ்வொரு விஷயம் இதுதான். கர்மானா என்ன, இதுதான் கர்மா, இப்படித்தான் இருக்கும், இதை இப்படி சொல்லு, இதுக்கு பரிகாரம் இதுதான், இதை செய்ய சொல்லு, இது வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி என் அன்னை கொடுத்த விஷயத்தை தான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் களி மண்ணு தான். இந்த களிமண்ணை வந்து பிள்ளையாரா பிடிச்சு உங்கள்கிட்ட பேச வைக்கிறது என் அன்னை முத்தாரம்மன் தான். என் அன்னை முத்தாரம்மன் அருளோடு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் அன்னை கொடுக்காத ஒரு விஷயத்த நான் சொல்றதே கிடையாது. இதே 1.5 மாசத்துக்கு முன்னால பாருங்க, இந்த கர்மா பற்றி ஒரு தெளிவாக பேசியிருக்க மாட்டேன். இப்போ பேசுறேன். ஏன்? கொடுக்கறது எல்லாமே அன்னை. கர்ம கடனை சரியா கழிக்கும் பொழுது வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த பூமியில பிறந்த அனைத்து ஜீவன்களுமே, அனைத்து உயிர்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஆசையை அதிகமாக கொண்ட உயிர்களுக்கு கர்மாவின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ மனிதனுக்கு தாங்க ஆசை அதிகம். அதனாலதான் நம்ம வந்து எக்கு தப்பா ஒரு விஷயம் செஞ்சு சிக்கி சின்ன பின்னமாகி மாட்டி இதுல இருந்து அதுல வர்றதுக்கு என்ன பண்றது, இதுல வர்றதுக்கு என்ன பண்றது, அந்த பரிகாரம் பண்ணலாமா இந்த பரிகாரம் பண்ணலாம் ஓடிட்டே இருக்கும். பரிகாரம் எந்த பரிகாரம் பண்ணாலும் சரி சுத்தி வந்தாலும் அங்கதான் வந்து நிற்கும். அப்ப மற்ற பரிகாரங்கள்லாம் விட்டுருங்க. ஒரே பரிகாரம், ஒரே தடவை வருஷத்துல ஒரு தடவை முடிக்காணிக்க கொடுத்தீங்கன்னா 3 மாசத்துல வளர்ந்துடும். வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? 9 மாசம் நீங்க ஜாலியா இருக்கலாம், சிறப்பா இருக்கலாம், கஷ்டம் இல்லாம இருக்கலாம், நஷ்டம் இல்லாம இருக்கலாம், ஜெயிச்சுட்டே இருக்கலாம். செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.